வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. ஈமான் முஃபஸ்ஸல். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆখির வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். பொருள்: அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் கியாமத் நாளையும் நன்மை தீமையாவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுகின்றன என்பதையும் மரணத்திற்கு பின் உயிர்ப்பித்து எழுப்புதலையும் நான் ஈமான் நம்பிக்கை கொண்டேன். பெற்றோருக்காக துஆ செய்வது எப்படி? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. பொருள்: என் இறைவா, சிறு குழந்தையாக இருந்தபோது என்னை அவ்விருவரும் பாசத்துடன் வளர்த்தது போன்று அவ்விருவது மீண்டும் அன்பு காட்டுவாயாக. முஃமின்கள் யார்? இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹூ பைன அஹவைக்கும். பொருள்: நிச்சயமாக முஃமின்கள் அனைவரும் சகோதரர்களே. உங்களுடைய சகோதரர்களுக்கிடையில் சண்டை ஏற்பட சமரசம் செய்து வையுங்கள். வலா தல்மிஸூ அன்ஃபுஸகும் வலா தனாபஸூ பில் அல்காப். பொருள்: முஃமின்களே, நீ உங்களுக்கிடையே குறை கூறி கொண்டிருக்க வேண்டாம். கெட்ட புனை பெயர்களை சூட்டி அழைக்க வேண்டாம். உங்களில் மேலானவர் யார்? ഖൈറുகும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. பொருள்: உங்களில் மேலானவர் தாமும் குர்ஆனை கற்று பிறருக்கும் அதை கற்றுக் கொடுப்பவர் ஆவார். எதை பரப்ப வேண்டும்? அஃஷுஸ் ஸலாம பைனகும். பொருள்: உங்கள் மத்தியில் சலாமை பரப்புங்கள், அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் அன்பு யாருக்கு கிடைக்காது? லா யர்ஹமுல்லாஹு மன் லா யர்ஹமுன் நாஸ். பொருள்: மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாதவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். உலகில் முதலில் படைக்கப்பட்ட பெண் யார்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜின் இனமும் காற்றும் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டு உலகத்தையே ஆட்சி செய்த நபி யார்? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முதலில் இரும்பை உருக்கி சட்டை தயாரித்த நபி யார்? நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். துஆ. மஸ்ஜிதிற்குள் நுழையும் போது ஓதும் துஆ. அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக். பொருள்: அல்லாஹ்வே, உனது ரஹ்மத்துடைய வாசல்களை எனக்கு திறந்து விடுவாயாக. மஸ்ஜிதிற்குள் நுழைந்த பின் இஅ்திகாஃப் நியத்தில் ஓதும் துஆ. நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபி ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா. பொருள்: மஸ்ஜிதுக்குள் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்விற்காக இஅ்திகாஃப் இருக்க நியத் செய்கிறேன். மஸ்ஜிதை விட்டு வெளியில் வரும்போது ஓதும் துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மதிக். பொருள்: அல்லாஹ்வே, உன்னுடைய கருணையையும் அருளையும் உன்னிடத்தில் வேண்டுகிறேன். பால் குடித்து முடித்த பின் ஓதும் துஆ. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வ ஸித்னா மின்ஹு. பொருள்: அல்லாஹ்வே, இதில் எங்களுக்கு பரக்கத் அபிவிருத்தி செய்வாயாக, மேலும் இதில் எங்களுக்கு அதிகப்படுத்துவாயாக. குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதன் ஒழுக்கங்கள். 11. குர்ஆனின் தாள்களை கிழியாமல் அழுக்குப்படியாமல் பாதுகாக்க வேண்டும். 12. குர்ஆன் ஷரீஃப் எடுக்கும்போது நெஞ்சோடு அணைத்து மிகவும் கண்ணியமான முறையில் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். 13. குர்ஆன் ஷரீஃப் ஓதும்போது பிறருடைய முதுகு பக்கமோ கால் பக்கமோ உட்காராமல் இருக்க வேண்டும். 14. குர்ஆன் ஷரீஃப் வைக்கும் இடம் உயர்ந்த இடமாக இருக்க வேண்டும்.
15 குர்ஆன் ஷரீஃப் ஓதும் போது நான் அல்லாஹ்வின் திருப்திக்காக ஓதுகிறேன் என்ற எண்ணத்தில் ஓத வேண்டும். அரபி வார்த்தைகள் நஹாருன் டே பகல், லைலுன் நைட் இரவு, ஷஹ்ருன் மந்த் மாதம், உஸ்பூஉன் வீக் வாரம், சனத்துன் இயர் வருடம், அல்யவுமு டுடே இன்று, கதன் டுமாரோ நாளை. அல்யவுமு டுடே இன்று, கதன் டுமாரோ நாளை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு.